இப்போ எனக்கு இப்போ தோல்வி அடைஞ்சவங்க, விரக்தி அடைஞ்சவங்க, வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க நீ சூசைட் பண்ணுற. அப்போ டிவாலிட்டின்னு சொல்கிறோம். இது இருந்தால் இது இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு என்ன, நான் வியாபாரத்தில் வெற்றி மட்டும்தான் அடையணும், நான் வியாபாரத்தில் நஷ்டமே அடையக்கூடாது. வியாபாரமே பண்ணக்கூடாதுடா நீனு கோமாளி பையில. வியாபாரம்னா லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். ஒரு விளையாட்டில் நான் ஜெயிச்சே தான் ஆகணும், தோக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிள். விளையாடவே விளையாடாது, கேமே ஆடாது. இதுதான் உண்மை. உள்ளுக்குள்ளே வந்துட்டோமா ரெண்டுமே இருக்கணும். ரெண்டையுமே நீ ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். விளையாட்டுங்கிறது, வாழ்க்கைங்கிறது, வியாபாரங்கிறது, படிப்புங்கிறது, வேலைங்கிறது எல்லாத்துலேயுமே ரெண்டுமே இருக்கும். இயற்கை கடவுள் அப்படித்தான் படைச்சிருக்கிறார். எனக்கு ஒன்று வேணும் இன்னொன்று வேண்டாம் அப்படின்னா நீ முட்டாள்னு அர்த்தம். முதல்ல வேண்டாங்கிறத ரெண்டையுமே இருக்கும். ஆனால் எனக்கு இது வேணுங்கிற ஆசை. விளையாடுங்க. இந்த வாட்டி தோத்துட்டியா, அப்போ சரியாக ஆடலைன்னு அர்த்தம். அந்த வெற்றிக்கான ரகசியத்தை தேடு. அதனால தான் கடவுள் இது தோல்வி கிடையாது, இது ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குறாரு. ஃபீட்பேக்கை கூர்ந்து கவனி, அதுக்குள்ளே என்ன தவறுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விமானத்தை ஒருத்தன் கண்டுபிடிக்கலான்னு உள்ளே இறங்குறான், 10 தடவை பறக்க பார்க்குறான், டொம்முன்னு விழுந்து செத்து கூட போயிருப்பான் நிறைய பேர். ஆனால் 10 தடவை கீழே விழுந்து, 15 தடவை கீழே விழுந்து, 16ஆவது தடவை பறந்துடுவான். ஏன்னா 10 தடவை கீழே விழும்போது அவன் என்ன இயற்கை எதையோ ஒன்று உனக்கு சொல்லி கொடுக்க அங்கே வருகிறது. அதை கற்றுக்கிறது தான் உன்னுடைய வேலை.